எப்பவுமே நாங்க இப்படி சமைக்கிறோம் அன்னைக்கு எந்த மீன் சாகா விதி இருக்குன்னு தெரியல. இந்த பாத்தூன்னு நோட்டு போட்டுருக்கலாம் கத்திக்கா. எப்படி கட்சரி எப்படி இப்போ என்ன கிழங்கு, அதுக்கப்புறம் சாப்பாடு, புளி சாப்பாடு எல்லாம் வந்து கல்பராங்கோயில நாங்களே இவ்வளோ குப்பையும் நாங்களே கூட்டணும் கைஸ். பின்னே காற்று வருது. அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. நம்ம எதுக்கு போய் அந்த அக்கா கூட்டிகிட்டு இருக்கோம். நானும் இவ்வளோ நேரம் கூட்டிகிட்டு தான் இருந்தேன் கைஸ். அது தூக்கி அம்ட கொஞ்சம் அழகான பவுல் எடுத்து நம்ம வீட்டுக்குள்ள வச்சுக்கலாம். ஃபுல்லாக ஜாலியாக காடு மரம் நிறைய இருக்குங்க கைஸ். பாருங்க இந்த தண்ணியெல்லாம் எங்கேருந்து வருதுன்னா அங்கே ஒரு கிணறு இருக்குது. அந்த கிணறுலேருந்து தான் வருது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் நிறைய தண்ணி ஓடுது. இங்கே பாருங்க இந்த ரோட்லேருந்து எல்லாமே எல்லா பக்கமும் மரம் தான். இதெல்லாம் நம்ம சிட்டியில் பார்க்க முடியாது. சிட்டிலலாம் மரத்தை அழிச்சு தான் வீடே கட்டியிருக்காங்க. இப்போ கைஸ் இங்கே பாருங்க மீன், அவங்க பிடிச்ச மீன். சரி கைஸ், இனி நம்ம நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கணும் கைஸ். அந்த பிக்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணுறோம் கைஸ், பார்த்துக்கோங்க.